நம்ம சபையில் ஒரு பழைய பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் நடராஜான் பேர். அவர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவரை தெரியுமானுமோ? இதுபோல் ஒரு கன்வென்ஷனில் அவர் ஒரு சம்பவம் சொன்னார். அவர் ஒரு கல்யாணம் நடத்தினாராம். பையன் வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் எப்படி இருப்பான்னு தெரியும் தானே? நல்ல பர்சனாலிட்டி, அழகானவன், நல்ல படித்தவன், நல்ல ஸ்மார்ட்டு. பொண்ணு ஆப்பிரிக்காவில் இருந்து கரு 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 கருன்னு இந்த அடுப்பு பானை கறி மாதிரி. அப்போ பொண்ணை ஆயத்தம் பண்ணி கொண்டு வராங்களாம். எல்லாரும் இப்போ நீங்கள் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்களா? இப்போ நீங்களாவது அது ஒன்றும் பார்க்காம நான் சொல்றதுனால சிரிக்கிறீங்க. அது நேரடியாக பார்த்தவங்க எப்படி சிரிச்சிருப்பாங்க இல்லையா? கரு 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 கருன்னு நடராஜர் சொன்னதை நான் நேரடியாக கேட்டுதான் நான் சொல்றேன். முகம் ஒரு குரங்கு முகம் மாதிரி இருக்குமா? இந்த பையனும் இந்த பொண்ணும் எப்படி தான் வாழ போறாங்களோன்னு இவர் சந்தேகமாகி போச்சு. இவர் நினைச்சாராம், இவங்க ஒருவேளை லவ் மேரேஜா இருக்குமா? அந்த கல்யாணம் நடத்தும் போது அவங்ககிட்ட பர்சனலாக கேட்டாராம். எல்லாரும் முன்னால நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த பொண்ணு நீங்க மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் இந்த கல்யாணம் நீங்க லவ் மேரேஜா, இது நீங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பீங்களா? இது எனக்கு நீங்க சொன்ன பிறகுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தருவேன். அப்போ முதலாவது அந்த பிரைட் எழுப்பினால அவர் சொல்றாரு, அந்த பிரைட் எழுப்பி சொன்னாலாம், நான் அவள் ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்று ஒரு பழைய விசுவாசியுடைய மகள். அவள் சொன்னாலும், என்னுடைய கல்யாணத்துக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். தேவன் இந்த மனுஷனை எனக்கு தரிசனத்தில் காட்டினார். ஆனா இவர் எனக்கு தெரியாது, இவருடைய ஃபேமிலி தெரியாது, இது பரிசுத்தவான்கள் மூலமா வந்தது. அவரை கேட்டார். பிரைட் குரூம் சொல்றாரு, அவரும் இதே மாதிரி, நான் என்னுடைய கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை ஜெபிச்சுட்டு இருந்தேன். கர்த்தர் இந்த பொண்ணை எனக்கு தரிசனத்தில் காட்டினார். அதனால நான் இது தேவனால் வந்த விவாகம் என்று நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த ரெண்டு பேருடைய ஒப்புதலுக்கு பிறகு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் சொன்ன பிறகுதான் அந்த கல்யாணத்தை பாஸ்டர் நடராஜன் நடத்தி வச்சாராம். அவர் சொன்னார், எத்தனையோ வருடங்கள் ஜீவித்து அந்த புருஷன் மனைவி இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகள் இன்றைக்கும் சாட்சிகளாக இருக்கிறாங்க என்று பாஸ்டர் நடராஜாவுடைய கையினால நடத்தி கொடுத்த கல்யாணம். விவாகம் என்பது இன்னைக்கு நாம் கேட்டது போல ஒரு விவாகத்தை பற்றி படித்தோமே. தானியேலின் புஸ்தகம் 11 அதிகாரத்தில் ஒரு விவாகத்தை பற்றி படித்தோமே. அது என்ன விவாகம் தெரியுமா? அதன் பின்னாலே ஒரு சூழ்ச்சி. இப்படிப்பட்ட சூழ்ச்சியோடு ஒரு விவாகம் நடக்கும் என்று முன்னறிவிக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய சூழ்ச்சி, ஒரு தந்திரமான ஆலோசனை அந்த கல்யாணத்துக்கு பின்னால் இருக்கிறது. ஆகையினால் இந்த கல்யாணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவான கல்யாணங்களாய் மாறவில்லை, மனுஷருடைய பெயரையும் புகழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்ற கல்யாணங்களாய் காணப்பட்டன. விவாகம் என்பது தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம். இங்க யாராவது விவாகத்திற்குரிய வாஞ்சையோடோ ஆயத்தத்தோடோ எண்ணத்தோடோ நோக்கத்தோடோ இருந்தால் சரியா கவனிங்க. விவாகம் என்பது தேவனுடைய மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் சொன்னார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் காண்கிறார். ஒரு பையன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஒரு பொண்ணு தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் கண்டு அவர்களுக்கு ஏற்ற ஒரு துணையை பரலோகத்திலே நிர்ணயம் பண்ணி அதன் பின்புதான் அது மனுஷருக்குள்ளே வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் கல்யாணத்தை பற்றி மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனையின்படி வராமல், இன்றைக்கு நாம் படித்தது போல மனிதனுடைய சூழ்ச்சியின்படி, மனிதனுடைய தந்திரமான யோசனைகளால் நடத்தி வைக்கப்படுகிற விவாகங்கள், அல்லது மாப்பிள்ளையும் பொண்ணும் ரெண்டு பேரும் தாங்கள் ஒருவரை ஒருவர் பேசி தாங்கள் நடத்தி கொள்ளுகிற விவாகங்கள். உலகத்தில் எவ்வளவோ விவாகங்கள் காணப்படுகிறது. உலகத்தில் வழக்கத்தில் இருக்கிற விவாகங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். பால்ய விவாகம்,
மனுஷன் என்ன பண்றான், ஒரு சின்ன பிள்ளையே சின்ன பையனுக்கு நியமித்துறான். சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே நியமித்துறாங்க. பால்ய விவாகம். சுயம்வரம். நிறைய மாப்பிள்ளை நிற்பாங்க. ஒவ்வொரு மாப்பிள்ளை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். இவர் இப்படிப்பட்டவர், இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர். அவ அப்படி கையில பூமாலையோட நிற்பா. அவர் அடுத்தது, இவர் இப்படிப்பட்டவர், இவர் அப்படிப்பட்டவர், போடு, இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், இந்த நாள்ல அதை செய்தார், இதை செய்தார். அவர் சொல்லும் போது அவன் மாலை போட போறது போல இருக்கும். ஆனால் அவள் வேற இடத்துக்கு போயிருப்பார். இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர். இது சுயம்வரம். ஆனால் தேவன் அதை விரும்புறதில்லை. பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். பரலோகத்தில் இருக்கிறவருடைய பிளான் விவாகத்தை பற்றி அதல்ல. தானே ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காளை நியமித்தார். நேர்வழியாக நடத்தினார். அந்த பொன் இருந்த இடத்து வரைக்கும் நடத்தினார். போட்டோ கூட பார்க்கல. இன்னைக்கு போட்டோ பார்க்காம நீங்க எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுவீங்க? பயோடேட்டா பார்க்காம அந்த பொண்ணு கொண்டு வந்து ஆண்டவர் அந்த ஈசாக்கு முன்னால நிறுத்துறார். கல்யாண நாள் அன்றைக்கு தான் அவர் பார்க்கிறார். இதே போல ஒரு விசுவாசி எனக்கு தெரியும், ராயப்பேட்டாவில். அவர் போட்டோ பார்க்காம கல்யாணம் பண்ண இன்றைக்கும் இருக்காங்க. போட்டோ பார்க்காமலே அவர் சொல்றாரு, நான் என்னுடைய அப்பா அம்மா கல்யாணத்தை தீர்மானித்த போது போட்டோ கூட நான் பார்க்கவில்லை. எனக்கு ஒரு துணையை கத்தர் தர விரும்பினால் தேவன் அதற்கு ஏற்றபடி செய்வார். நான் எனக்கு எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று கத்தருக்கு தெரியும். எல்லா காரியம், அழகு, அதனுடைய பண காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாம் அவரே தீர்மானித்துக் கொள்ளட்டும். இப்படி இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகையினால் விவாகம் என்பது தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம். இந்த பூமியிலே சில விவாகங்கள் நடைபெறுகின்றன. இதெல்லாம் நிழலாட்டமான விவாகங்கள். ஆனால் ஒரே ஒரு விவாகம் தான் பரிசுத்த விவாகம், நித்திய விவாகம். நித்திய விவாகம், அந்த விவாகம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நடக்க போகிறது. அந்த விவாகத்திலே நம்மை அவருக்கு மனவாட்டியாக்கும்படியாக நாம் அழிந்து போக வேண்டியதான நம்மை கரத்தை பிடித்து துரிதமாக வெளியே வந்துரு மகனே, வெளியே வந்து விடு மகளே, நீ செத்து போவாய் என்று சொல்லி துரிதமாக நம்மை இழுத்து நம்மை தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உண்மையாகவே அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது என்னை கூட ஆண்டவர் அவருக்கு மனவாட்டியாக்கும்படியாக என் கையை பிடித்து துரிதமாக நான் அழிந்து போக வேண்டிய சோதோமில் இருந்து, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து துரிதமாய் வெளியே கொண்டு வந்து ரட்சித்தார். அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இரக்கமே காட்டப்படக்கூடாத ஒரு ஆளுக்கு இரக்கம் காட்டி அந்த கல்லெறியப்பட வேண்டிய ஆள் கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் கல்லோட நிற்கிறாங்க எரிய. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவளுக்கு ஆக்கணைக்குள்ளாக அவளை தீர்க்கவில்லை, அவளுக்கு வாழ்வு கொடுத்தார். நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு ஆளுக்கு வாழ்வு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே கல்லெறிந்தால் நாம் எல்லாரும் செத்திருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் இப்பொழுது நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். நம்ம நியாயம் தீர்க்கவில்லை. அக்கிரமம் எல்லாம் கர்த்தன் கருணையால் ஆக்கினை இன்றி அகற்றிடுவார். ஆமென். பெற்ற பிதா போல் பரிதபித்து அணைப்பார். அக்கிரமம் எல்லாம் ஆக்கினை இல்லாமல், ஆக்கினை தந்திருந்தா நாம் என்ன செய்திருப்போம், எங்க போயிருப்போம்? மன்னித்தார். அருமையானவர்களே, நான் மன்னித்தேன் என்று சொன்னார். அதன் பாவ மன்னிப்பு என்று சொல்வது ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தா நாம் இன்றைக்கு எங்க போயிருப்போம்? நாம் செய்த பாவத்திற்காக எங்க போய் அந்த சமாரிய ஸ்திரீ எங்க போயிருப்பாள்? அதே சமயத்தில் விறகு, ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிறதான ஒரு மனுஷன், அதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தான். மோசேயினிடத்தில் கம்ப்ளைண்ட் வந்தது, ஓய்வு நாளில் ஒருவன் விறகு பொறுக்கிறான் என்று. மோசே, இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை, தர்ம சங்கடம், என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே என்ன செய்ய? அடுத்த வார்த்தை, அவனை கல்லெறிந்து கொல் என்று. இதுவிட நீங்கள் படித்திருப்பீர்கள். ஓய்வு நாளில் விறகு பொறுக்கின ஒரு மனுஷனை கல்லெறிந்து கொண்டார்கள். விபசாரத்தில் கண்டறியப்பட்ட ஸ்திரீக்கு இரக்கம் கிடைத்தது. கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை ஆக்கினையின்றி தீர்க்கும்படி நம்மை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொல்லலாம். அன்றைக்கு அந்த விறகு பொறுக்கினவனே கொண்டாங்களே. விபசாரம் செய்த ஸ்திரீக்கு எங்க விடுதலை கிடைக்கும்? எங்க இரக்கம் கிடைக்கும்? ஓ, கர்த்தருடைய இரக்கங்கள் பெரிது. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். அப்படிதான் நம்ம கிருபையால் ரட்சித்து ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாதபடி நம்மை மன்னித்து
அதன் பிறகு நம்மை உயிர்ப்பித்து அவருக்கு மனவாட்டி ஆக்கும்படியாக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு பல பெயர்கள் உண்டு. முதலாவது இயேசு கிறிஸ்துக்கு பெயர் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன சொல்லுங்கள்? ஏதேன் தோட்டத்திலேயே இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? ஏன் மௌனமா இருக்கீங்க? ஏதேன் தோட்டத்திலேயே இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? நீ ஒவ்வொன்னு தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பீங்க. நான் என்ன கேட்டு இருந்தா டைம் போயிட்டு இருக்கேன். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்துக்கு ஸ்திரீயின் வித்து என்று பெயர். அதன் பிறகு நிறைய பேர் வருகிறது. சமாதான கர்த்தர், சமாதான காரணர், சமாதான பிரபு, நிறைய ஆசாரியன், அவரை பற்றி நிறைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசியாக அவர் மணவாளன். நம்மை விவாகம் பண்ணும்படி மணவாளன் இந்த மத்திய ஆகாயத்தில் வருகிறார். கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்தி இந்த துரோகிகளையும் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட இருந்த நம்மையும் கர்த்தர் நினைத்து அவருக்கு மணவாட்டியாக போகிறாரே என்றதான அந்த நம்மை பற்றி அந்த நோக்கத்தை நினைத்து எல்லாரும் இப்ப பாடி ஆவியில் நிரம்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே இந்த கல்யாணம் அது ஒரு சூழ்ச்சியிலே, மனித தந்திரத்திலே சூழ்ச்சியிலே நடந்த கல்யாணம். அதுவும் தேவசித்தமானது அல்ல. அப்படி ஒரு சூழ்ச்சியிலே நடக்கும் என்று முன் அறிவிக்கப்பட்டது. நம்முடைய கல்யாணம் தந்திரத்திலேயோ சூழ்ச்சியிலேயோ மனித ஞானத்திலேயோ நடக்கிறது அல்ல. இது தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு நம்மை மணவாட்டியாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். இந்த விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். பாடுங்க. எல்லாம் மணவாட்டியாம் திரு சபையார் எல்லாரும் ஆராதித்திடுவோம் மகிழ்வோடு, ஓ மகிழ்ந்திடுவோமே. ஆனந்தித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு, அது மகிழ்வோடு ஆராதித்திடுவோம். ஓ மகிழ்ந்திடுவோமே மணவாளனோடு, மணவாட்டியாம் திரு சபையார் எல்லாரும் மகிழ்ந்திடுவோமே மணவாளனோடு, மணவாட்டியாம் திரு சபையார் ஆனந்தித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு, ஆராதித்திடுவோம் மகிழ்ந்திடுவோமே மணவாளனோடு, மணவாட்டியாம் திரு சபையார் எல்லாரும் மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியாம் திரு சபையார் எல்லாரும் ஆனந்தித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு, மகிழ்வோடு ஆராதித்திடுவோம் மகிழ்வோடு ஆராதித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு, மகிழ்வோடு ஆராதித்திடுவோம் மகிழ்வோடு ஆராதித்திடுவோம் ஆனந்தித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு, மகிழ்வோடு ஆராதித்திடுவோம் மகிழ்வோடு ஆராதித்திடுவோம் மகிழ்வோடு ஆராதித்திடுவோம் மகிழ்வோடு மகிழ்வோடு ஆராதித்திடுவோம் மகிழ்வோடு ஆராதித்திடுவோம். நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய ஒரு பெரிய சமூகம் உலாவிக் கொண்டிருக்கிறது. மணவாளனோடு மணவாட்டி ஆகிய நாம் சந்தோஷப்படுவோமாக. நாம் அவருக்கு மணவாட்டி ஆக போகிறோம். நாம் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட வேண்டியவர்களாக இருந்தோம், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆக்கினையின்றி நம்மை விடுவித்தார், மன்னித்தார், நமக்கு உயிர் கொடுத்தார், நமக்கு ஜீவன் தந்தார், நம்மை எழுப்பினார், நம்மை உயிர்ப்பித்தார், உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கல்யாணம் மத்திய ஆகாயத்திலே சீக்கிரம் நம்முடைய கல்யாணம் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, இது தேவ சித்தமான கல்யாணம். இதுல எந்த மனுஷ சூழ்ச்சிகளும் இல்லை, இதுல எந்த மனித தந்திரங்களும் இல்லை. இது ஆவியானவரால் தேவ ஆலோசனையின்படி நடக்கிறதான ஒரு விவாகம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மகிழ்ந்திடுவோமே மணவாளனோடு, எல்லாரும் மகிழ்ந்திடுவோமே
ஆனந்தித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு ஆராதித்திடுவோம் ஆராதித்திடுவோம் மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியோடு மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியோடு ஆனந்தித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு அவர்களோடு ஆராதித்திடுவோம் அவர்களோடு ஆராதித்திடுவோம் அவர்களோடு ஆராதித்திடுவோம் அவர்களோடு ஆராதித்திடுவோம் அவர்களோடு ஆராதித்திடுவோம் ஆராதித்திடுவோம் அவர்களோடு அவர்களோடு ஆராதித்திடுவோம் அவர்களோடு ஆராதித்திடுவோம் ஆராதித்திடுவோம். இப்பொழுது அந்த மணவாளனோடு கூட நாம் சந்தோஷப்படும் போது நம்முடைய வியாதிகளில் இருந்து விடுதலை, நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை, நம்முடைய கட்டுகளில் இருந்து நாம் அவிழ்க்கப்படுகிறோம். பெரிய விடுதலையோடு நீங்கள் திரும்பி போக போகிறீர்கள். மகிழ்ந்திடுவோமே மணவாளனோடு மனவாட்டியோடு மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியோடு ஆனந்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு அவர்களோடு ஆராதித்திடுவோம் அவர்களோடு ஆராதித்திடுவோம் மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மணவாட்டியாம் திருச்சபையோடு மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியோடு ஆராதித்திடுவோம் அவர்களோடு ஆராதித்திடுவோம் 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 அவர்களோடு அவர்களோடு ஆராதித்திடுவோம் அவர்களோடு ஆராதித்திடுவோம் ஆராதித்திடுவோம். உங்களில் சிலர் பாவத்து நிமித்தம் மரித்து கிடக்கிறீர்கள். உங்களில் சிலர் பாவத்து நிமித்தம் மரித்து கிடக்கிறீர்கள். சிலர் உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை அவர் தனக்கு மனவாட்டியாக்க முடியாது.